என்ன சம்மன்றது வந்து ஒரு அழைப்பானை தாங்க. காவல் நிலையத்துல இருந்து ஒரு அழைப்பானை. இந்த நேரத்துல வாங்கன்னு கொடுக்குறோம். கொடுக்கும்போது நானே ஒரு சாதாரண ஆளு, ஒரு சாதாரண குடிமகனே, எனக்கு 2 நாள் வேலை இருக்குங்க, எனக்கு ஆபீஸுக்கு லீவ் போட முடியாது, 2 நாள் கழிச்சு வர்றீங்கன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சொந்த காரணத்தை சொல்லலாம். எனக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு போனது இருக்கு, எங்க வீட்டுல மனைவிக்கு மருத்துவமனை இருக்கு, 2 நாள் கழிச்சு வர்றீங்கன்னா சரின்னு சொல்லிடும் காவல் நிலையத்துல. ஒன்னும் அப்படிலாம் ஒண்ணு நெருக்கடியான இதெல்லாம் இல்ல. இன்னொரு செய்தி என்னன்னா, அண்ணன்ட்ட பேசும்போது கூடுதலா செய்தி சொன்னாங்க. நான் முதல்ல சம்மனை வாங்கும் போதே சொன்னேன், எனக்கு வந்து நிகழ்ச்சி நிறைய இருக்கு, நிகழ்ச்சி முடிச்சுதான் வந்து ஆஜராவேன்னு சொன்னேன். அப்ப வந்து காவல்துறை என்ன சொல்லுச்சுன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நாங்க கொடுக்கறத கொடுக்குறோம், நீங்க வந்து எப்ப வரையில வாங்கயா, நீங்க ஒரு கடிதம் மட்டும் கொடுத்துருங்கன்னு காவல்துறை சொல்லியிருக்கு. அண்ணன்ட்ட முதல் சம்மன் கொடுத்தாங்கல்ல வலசரவாக்கத்துல இருந்து, அப்பவே அண்ணன் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு நீங்க வர முடியாது, நான் அந்த நேரத்துல வர முடியாது, நான் சுற்றுப்பயணம் நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன், அதனால சுற்றுப்பயணம் முடிச்சிட்டு நான் வர்றேன், வந்து நம்ம ஆஜராகிறேன்னு சொல்லப்ப, ஒண்ணும் இல்ல அன்னைக்கு நீங்க கடிதம் கொடுத்துருங்கன்னு இதே காவல்துறை தான் சொல்லிச்சு.